ஹலோ மக்களே, நம்ம என்ன வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் குக் வித் கோமாளியோட ஃபஸ்ட்டு ப்ரோமோ தரமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் போகிறதுக்குன்னா நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு இனி வரும் காலங்களில் நம்ம குக் வித் கோமாளி அண்டு பிக் பாஸ் வந்து அதை பற்றி ரிலேட்டடாக நம்ம போட ஆரம்பிப்போம். அதே மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. அண்டு ஃபஸ்ட்டு என்னன்னா, நம்ம வந்துட்டு பாரம்பரிய சமையல் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பாரம்பரிய சமையல், அந்த தமிழ் பண்பாடு அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு நம்ம வந்துட்டு நம்ம போய் சமைக்கணும். அந்த மாதிரி தான் அந்த ஃபஸ்ட் நாள் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இப்போ ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் குக் வித் கோமாளியோட டாப் ஃபஸ்ட்டு சீசன் 1, சீசன் 2, சீசன் அந்த இதுலேயே எந்த இதுலேயும் இல்லாமல் இந்த இதில் வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு பேரிங் நடக்கும்போது குக்குங்க தான் கோமாளியை செலக்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்துட்டு இந்த எபிசோடில் வந்துட்டு நம்ம கோமாளிங்க தான் குக்குங்களை சமைக்க போகிறோம். குக்குங்களை பேரிங் பண்ண போகிறாங்க, குக்குங்களை எடுக்க போகிறாங்க. அது யார் யார் எப்படி எப்படி எடுக்கிறாங்க, எப்படி எப்படி பேரிங்காக நடந்துச்சு, அதெல்லாம் ஒன்றா நான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு குக்கு வித் கோமாளி வந்துட்டு குக்குங்களும் எப்பயும் போல் நம்ம கோமாளியெல்லாம் எப்பயும் போல் ஒரு கேரக்டர் போட்டு வருவாங்க. அதே மாதிரி நம்ம குக்குங்களும் ஒரு கேரக்டர் போட்டு உள்ளே வெயிட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆடியன்ஸ் நம்ம கோமாளிஸ்லாம் வெளியில் ஜாலியாக ஃபன் மூடோட யாரை செலக்ட் பண்ணலாம், எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லெவலோடு இருக்காங்க. அந்த செலெக்ஷன் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படிங்கிறது நான் பேரிங்கில் சொல்கிறேன். அண்ட் யார் யார் இந்த வாரம் பேரிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் என்னென்னா, நம்ம வந்துட்டு சிவகாமி நம்ம பாகுபலி கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கெட்டப்பை போட்டு நம்ம சுஜிதா அண்ணியும் அண்ட் விடிவி நம்ம சிவாஜி கணேசன் எங்கே நிம்மதி அப்படிங்கிற ஒரு சாங்கில் என்ட்ரி ஆகி வைப்போட நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் தெருக்கி விட்றாங்க. எல்லா குக்ஸும் செம்ம ஜாலியாக ஃபன் மூடோட அந்த டான்ஸ் மூடோட வராங்க. இதில் என்னென்னா, நம்ம வெள்ளைக்காரங்களை கொண்டு வந்து வச்சு சமைக்க போகிறாங்க. அதுதான் பெரிய பெரிய ட்விஸ்ட்டு. இதில் வெள்ளைக்காரங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு குக்கு வந்துட்டு கோமாளிஸ்கிட்ட சொன்னோம். கோமாளி வந்து குக்குங்க நம்ம ஃபாரினர்ஸ்கிட்ட சொன்னோம். மேபி வெள்ளைக்காரங்கிட்ட சொல்லணும். அதை சொல்லி இப்போ நம்ம சர்க்கரையா அது வந்துட்டு நம்ம தமிழில் தான் உதாரணம் பண்ணணும். நம்ம தமிழில் வெள்ளையாருக்கும் டீ காஃபி அந்த இதில் போடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம உதாரணத்தோடு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம வந்துட்டு தமிழில் தான் சொல்ல போகிறோம். இங்கிலீஷில் சொன்னால் கூட சுகர்னு தெரிஞ்சால் ஃபாரினர்ஸுக்கு தெரியும். அதனால் நம்ம தமிழில் தான் சொல்ல போகிறாங்க. அண்ட் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம புகழ் எப்படியோ சர்க்கரை அந்த இதுக்கு சொல்லிட்டு ஒரு சர்க்கரைக்கு சுகர்னு சொல்லிட்டு சுகரை எடுத்து வர சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் போயிட்டு வந்துட்டு நம்ம ஃபாரினர்ஸ் தான் போயிட்டு நம்ம போயிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் போயிட்டு அங்கே போய் ஃபாரினர்ஸ் தான் எடுத்துகிட்டு வரணும். நம்ம குக்ஸ் வந்துட்டு கோமாட்டிகிட்ட சொல்லி நம்ம ஃபாரினர்ஸ்ட்டை போய் எடுக்கணும். இதுதான் பெரிய பெரிய ட்விஸ்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டமான ட்விஸ்ட்டு. ஏன்னா இவங்க சொல்கிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்கிறது இவங்களுக்கு புரியாது. அப்படிங்கும்போது இதை வச்சு தான் இப்படி பண்ண போகிறாங்களோ, என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறது ஒல்டல்லே தான் இருக்குது. ஏன்னா அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது அப்படியே சுவாரஸ்யமாக செம்மையாக தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு ஃபன்னோட செம்ம நல்ல வைப்போட என்ஜாய் பண்ணுறோம் இந்த வாரம். அண்ட் நம்ம கூட வந்துட்டு நம்ம பூஜா தான் இல்லை. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்கலாம். வெயிட் பண்ணுறோம், சில் பண்ணுறோம்.